சிம்ம ராசியில் ஒரு பெண் பிறந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு வந்து அதிகமான வீரம், பிரேவரி சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பீரம் இருக்கும், ஆளுமை தன்மை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். பர்சனாலிட்டி டேரைட்டே உங்களுக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்த ஆளுமை அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு இன்பில்டாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்குறோம். ஆனால் இதுக்கு ஹிடன் சீக்ரெட் அப்படியே எடுத்துப்போமே, தன்னோட செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதைக்கு ஒரு சின்ன பங்கம் வந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எனக்குரிய சுயமரியாதைக்கு சின்ன இழுக்கு வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களை இல்லாமல் பண்ணணுங்கிற அளவுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துடும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு இருக்குங்க இவங்களுக்கு. எப்படி அப்படின்னா, இவங்களை யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ, இவங்ககிட்ட யார் சரியாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இவங்களோட இன்னொரு ஃபேஸ் அப்படிங்கிறது ரிவீல் ஆகும். லைக் வந்து ஒரு குழந்தைத்தனமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இவங்களுக்குள்ளேயும் அப்படியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இவங்க பிஹேவ் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள வந்து ஒரு குழந்தைத்தன்மை அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கீகாரத்துக்காக ஏங்குறது. யாராவது தன்னை வந்து பாராட்டிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சிம்மத்துக்கு இயல்பாகவே உண்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக நடந்துக்கிறாங்கல்ல, அப்போ என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இந்த உலகம் தன்னை பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. சிம்ம ராசிக்கார பெண்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களை நீங்கள் பாராட்டிட்டீங்க அப்படின்னா போதும், அதை கொஞ்சம் ஓவர் டூ ஆச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. துரோகம் பண்ணால் மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் சொல்லணும் மூவியில் அப்படின்னா, பின்னால் வரக்கூடிய படையப்பா படத்தில் வரக்கூடிய நீலாம்பரி எடுத்துக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் எஸ்டீம், என்ன நீ யாரை குறைச்சி மதிப்பிடுறதுக்கு, கடைசியில் செத்தா கூட உன் கையால் சாக மாட்டேன், இல்லை நீ உயிர் பச்சை கொடுத்து நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பொழைச்சிருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அந்த எஸ்டீம் அப்படிங்கிற விஷயம் வந்து சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். சர்தார் மூவியில் வரக்கூடிய அகிலாவுடைய கதாபாத்திரத்தையும் சிம்மராசிக்கார பெண்களுக்கு வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்.